தேர்ட் கொஸ்டின் பாருங்க. கால வலு அமைதியை தேர்க. கால வலு அமைதி. வலு அமைதினா என்னன்றது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வலு அமைதி அப்படின்றது வந்துட்டு இலக்கண முறைப்படி தப்பு. பட் இருந்தாலும் இது கவிஞர்களோ இலக்கண ஆசிரியர்களோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வலு அமைதி அப்படின்றது. அந்த வலு அமைதியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய ஆன்சரும் உங்களுக்கு எதில் தான் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சேம் புக்கில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. வலு அமைதி பாருங்கள். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பேர் தான் என்னது, வலு அமைதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு கால வலு அமைதியை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கால வலு அமைதி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இந்த மகிழன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினால பேரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இட வலு அமைதி. அப்போ இது என்னது, இட வலு அமைதியில் போயிடும். நம்மளுக்கு கால வலு அமைதி தான் தேவை. தென் அடுத்தது பாருங்களேன், தமிழினி இரவு சோறு உண்டான். தமிழினி அப்படின்றது ஒரு பொண்ணோட பேர், ஆனால் உண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பையனோட இதில் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால் வலு அமைதி. ஓகேங்களா? இது வந்து என்னது, ஏன்னா ஆண் பாலை பெண் பால், தமிழினின்ற பெண் பாலை ஆண் பாலை இதில் வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து பால் வலு அமைதி அப்படின்றதுல வந்துடும். அடுத்தது பாருங்களேன், வீட்டில் காகம் கத்தினால் உறவினர் வருவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மரபு வலு அமைதியாக இருக்கணும். ஏன்னா காகம் வந்து என்ன பண்ணும், கத்தாது. காகம் கரையும் அப்படின்னு தானே சொல்லுவோம். குயில் வந்து எப்படி கூவுமோ அதே மாதிரி காகம் வந்து என்ன பண்ணும், கரையும். நாய் வந்து குரைக்கும். ஓகேங்களா? மயில் வந்து அகவும், யானை வந்து பிளிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் அது கத்தக்கூடிய சவுண்டு அது எப்படி இருக்குன்றத சொல்றதுக்கு பேர் தான் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3வது பாயிண்ட் மரபுல வந்துடும். 4வது பாருங்களேன், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு வந்து இப்போ நாளை அப்படின்றது என்னது, எதிர்காலம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருந்திருக்கணும், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். ஓகேங்களா? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ இது வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் காரணமாக அவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்றதுனால இது என்னவா மாறி இருக்கு, விழாவிற்கு வருகிறார் அப்படின்னு இருந்திருக்கு இல்லையா? அப்போ எதிர்காலத்தை நிகழ்காலமாக சொல்லியிருக்காங்களா, அதனால தான் இதுக்கு பேர் கால வலு அமைதி. பாருங்க, இந்த தொடர் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இது எப்படி இருந்திருக்கணும், வருவார் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். ஆனால் என்னது, அவருடைய உறுதித்தன்மை காரணமாக, வருகையினுடைய உறுதித்தன்மை காரணமாக இதை நம்ம தப்பாகவே இருந்தாலும் என்னவா எடுத்துக்கலாம், கால வலு அமைதியாக இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். காலம் அப்படின்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் கால வலு அமைதி. ஓகேங்களா? தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.